வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அக்டோபர் 23, 2025 தேதியிட்ட சில முக்கியமான தகவல்களையும் கட்டுரைகளையும் வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இந்த இன்டர்நெட் கண்டென்ட்டை பிளாக் பண்ற ரூல்ஸ்ல சில மாற்றங்கள் வந்திருக்கு. அப்புறம் நம்ம பிஎஃப் பணம், அதாவது இபிஎஃப்ஓ சேமிப்பு ஏன் குறைஞ்சிட்டே போகுது? ஏஐ வச்சு உருவாக்குற கண்டென்ட்டுக்கெல்லாம் லேபிள் போடணும்னு ஒரு புது யோசனை. இந்திய உணவு பழக்கம் பத்தின சில நுணுக்கமான பார்வை. இமாச்சல பிரதேசத்தோட சுற்றுச்சூழல் சிக்கல்கள். கடைசியா உலக அளவுல க்ரூட் ஆயில் விலை குறையறதுனால இந்தியாவுக்கு என்ன தாக்கம்? இப்படி பல விஷயங்களை அலச போறோம். எங்க நோக்கம் இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயங்களோட சாராம்சத்தை உங்களுக்கு சிம்பிளா, அதே சமயம் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட சொல்லணுங்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல இந்த டிஜிட்டல் உலகம், அதுல கண்டென்ட் பிளாக் பண்றது சம்பந்தமா ஐடி விதிகள் 2021ல சில திருத்தங்கள். இதுல என்ன முக்கியமா கவனிக்கணும்? இதுல மிக முக்கியமான மாற்றம் என்னன்னா, யாரு இந்த உள்ளடக்க நீக்க உத்தரவுகளை, அதாவது டேக் டவுன் நோட்டீஸை கொடுக்க முடியுங்கிறது தான். இனிமே பாத்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுகள்ல குறிப்பிட்ட சில சீனியர் அதிகாரிகள் மட்டும்தான் ஐடி சட்டம் 2000 கீழே இந்த உத்தரவுகளை போட முடியும். ஓ, அப்போ முன்ன மாதிரி இல்லாம இப்போ யார் யார் உத்தரவு போடலான்னு ஒரு தெளிவு வந்திருக்கா? ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜேஎஸ் ரேங்க் அல்லது அதுக்கு ஈடான அதிகாரி, இல்லனா அந்த போஸ்ட் இல்லாத இடங்கள்ல டைரக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்க. போலீஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்குன்னு அங்கீகாரம் கொடுத்த டிஐஜி அல்லது அதுக்கு மேல இருக்கிற அதிகாரி, இவங்க மட்டும்தான் இனிமே ஆர்டர் போட முடியும். சரி, அந்த ஆர்டர்ல என்ன இருக்கணும்? கண்டிப்பா எதுக்காக நீக்க சொல்றாங்கங்கிற சட்ட காரணம், என்ன மாதிரியான சட்டவிரோத செயல், அப்புறம் எந்த யூஆர்எல்ல நீக்கணும்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். சும்மா பொதுவா சொல்ல முடியாது. இது எதுக்காக இப்போ இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? இதனால என்ன மாறும்? இது அந்த பொறுப்புணர்வை அதிகமாக்குறதுக்கு தான் சொல்றாங்க. முன்னாடி சில ஸ்டேட்ஸ்ல ரொம்ப ஜூனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட சோஷியல் மீடியா கம்பெனிக்கு நோட்டீஸ் அனுப்புனதா சில புகார்கள் வந்துச்சு. அது அதிகார துஷ்பிரயோகம்னு ஒரு பேச்சு வந்தது இல்லையா? ஆமா ஆமா. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தெளிவான வரையறை. அதோட மாசம் ஒரு செக்ரட்டரி லெவல் அதிகாரி இந்த ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி. இது நவம்பர் 15 இருந்து அமலுக்கு வருது. ஓகே, இது சம்பந்தமா எக்ஸ், முன்னாடி ட்விட்டர்னு இருந்துச்சு, அவங்க ஒரு கேஸ் போட்டிருந்தாங்களே, இந்த மாற்றங்களுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நேரடி சம்பந்தம் இல்லைன்னு தான் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா எக்ஸ் கம்பெனி என்ன சொன்னாங்க, லோக்கல் போலீஸ்க்கு இவ்ளோ பவர் கொடுக்கறது சரியில்லைன்னு வாதிட்டாங்க இல்லையா? கர்நாடகா ஹைகோர்ட் கவர்மெண்ட் பவரை உறுதி செஞ்சாலும் இந்த புது திருத்தம் என்ன பண்ணுதுன்னா, யாரு ஆர்டர் போடலான்னு தெளிவுபடுத்துது, காரணம் கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லுது. சோ எக்ஸ் எழுப்பின சில கவலைகளுக்கு இது ஒரு வகையில பதில் சொல்ற மாதிரி இருக்குது. சரி, இந்த கான்டென்ட் நீக்கிறதுல 2 செக்ஷன் பத்தி பேசுவாங்க. செக்ஷன் 79(3)(3)B அப்புறம் 69A. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சுருக்கமா சிம்பிளா சொல்லணும்னா, செக்ஷன் 79(3)B ஒரு வார்னிங் மாதிரி. கவர்மெண்ட் சொல்லி ஒரு சட்டவிரோத கண்டென்ட்டை நீக்கலேனா அந்த பிளாட்ஃபார்ம் சேஃப் ஹார்பருங்கிற சட்ட பாதுகாப்பை இழந்துடும். அதாவது யூசர்ஸ் போடுற தப்பான கண்டென்ட்டுக்கு அந்த பிளாட்ஃபார்மே பொறுப்பாகிடலாம். ஆனா 69A ரொம்ப பவர்ஃபுல். நாட்டோட பாதுகாப்பு, இறையாண்மை மாதிரி பெரிய காரணங்களுக்கு மட்டும்தான் இது கீழே டைரக்டா பிளாக் பண்ண ஆர்டர் போட முடியும். இப்ப வந்திருக்கிற திருத்தம் அந்த வகை, அதாவது 79(3)B எப்படி செயல்படுத்தணுங்கிறதுல ஒரு தெளிவை கொண்டு வருது. புரிஞ்சது. சரி, டிஜிட்டல் உலகத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு வச்சு உருவாக்குற கண்டென்ட் எல்லாம் கண்டிப்பா லேபிள் பண்ணணும், குறியிடணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுவும் சமீபத்துல நடந்த அந்த டீப் ஃபேக் சர்ச்சை சம்பந்தப்பட்டது தானே? ஆமா, நிச்சயமா. ஒரு பிரபல நடிகையோட மார்க் பண்ண வீடியோ வைரல் ஆச்சு. பிரைம் மினிஸ்டரே இது ஒரு புது நெருக்கடின்னு சொன்னாரு. அதெல்லாம் இதுக்கு பின்னாடியில் இருக்கு. அதோட விளைவு தான் இந்த ஐடி விதிகள் 2021க்கான டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட். என்னன்னா, ஏஐ யூஸ் பண்ணி செஞ்ச டெக்ஸ்ட், ஆடியோ, வீடியோ, இமேஜ் எதுவா இருந்தாலும் அதை உருவாக்குனவரும் சரி, அதை ஷேர் பண்ற பிளாட்ஃபார்மும் சரி, இது ஏஐ ஜெனரேட்டட்னு வெளிப்படையா சொல்லி லேபிள் பண்ணிடணும். எப்படிலாம் லேபிள் பண்ணும்? அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இருக்கு. முதல்ல செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது உருவாக்குறவங்களே சொல்லிடணும். ரெண்டாவது டியூவல் லேபிளிங்னு சொல்றாங்க. அந்த கண்டென்ட்லயே ஒரு வாட்டர் மார்க் மாதிரி இருக்கணும், குறைஞ்சது 10% இடத்துல. அதே சமயம் அந்த பிளாட்ஃபார்ம் லெவல்லையும் இது ஏஐ கண்டென்ட்னு ஒரு லேபிள் காட்டணும்.
ஓஹோ 2 இடத்துலயா? ஒருவேளை யூசர் சொல்லலனா? அங்கதான் பிளாட்ஃபார்ம்ஸோட பொறுப்பு வருது. சோஷியல் மீடியா கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட டெக்னாலஜியை வச்சு ஏஐ கண்டென்ட்டை கண்டுபிடிச்சு அவங்களே லேபிள் பண்ணணும். அதோட அந்த கண்டென்ட்ல ஒரு பெர்மனன்ட் மெட்டாடேட்டா இருக்கணும்னு சொல்றாங்க. இது வெறும் சோஷியல் மீடியாக்கு மட்டும் இல்ல, ஓப்பன் ஏஐயோட சோரா, கூகுளோட ஜெமினி மாதிரி ஏஐ டூல்ஸ்க்கும் இது பொருந்தும். இதை செய்யலைன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் சட்ட பாதுகாப்பை இழக்க நேரிடும். வெளிப்படைத்தன்மை தான் நோக்கம்னு புரியுது. மத்த நாடுகள்ல இதுக்கு என்ன பண்றாங்க? இந்தியா இதுல கொஞ்சம் வேகமா செயல்படுதுன்னு சொல்லலாம். சைனா ஏற்கனவே இதே மாதிரி சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனோட ஏஐ சட்டமும் டிரான்ஸ்பரன்சியை வலியுறுத்துது. அமெரிக்கால கைட்லைன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மெட்டா, கூகுள் மாதிரி கம்பெனிஸ் நாங்களா பண்றோம்னு சொல்லியிருந்தாலும் இந்தியா இதை சட்டமாக்க பார்க்குது. ஆனா இதுல சவால்களும் இருக்கு. ஏஐ கண்டென்ட் தான் கண்டுபிடிக்கிறது, அதுவும் ரியல் டைம்ல, டெக்னிக்கலா கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி புதுசா வர டெக்னாலஜிக்கும் இன்னோவேஷனுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் ரெகுலேஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் வேணும் இல்லையா? ரொம்ப கட்டுப்பாடு போட்டா வளர்ச்சியை பாதிக்கும். இதுக்கு கருத்து கேட்கறதுக்கு நவம்பர் 6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது சரியா வந்தா உலகத்துக்கே இது ஒரு மாடலா இருக்கலாம். அடுத்ததா நம்ம ஃபைனான்ஸ் பக்கம் வருவோம். நம்ம வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப்ஓ கணக்குகள்ல ஒரு கவலைக்குரிய விஷயம் நடக்குதுன்னு டேட்டா சொல்லுது. நம்ம ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கு என்னதான் ஆச்சு? ஆமாங்க, அந்த இபிஎஃப்ஓ டேட்டா கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கிட்டத்தட்ட பாதி மெம்பர்ஸ், அதாவது 50%, அவங்க வேலையை விட்டு நிற்கும்போது இல்ல ரிட்டையர் ஆகும்போது அவங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல 20,000 ரூபாய்க்கும் கம்மியா தான் வச்சிருக்காங்களாம். என்னது, வெறும் 20,000-ஆ? இவ்ளோ வருஷம் வேலை செஞ்சோம், அவ்ளோ கம்மியாவா? இது எப்படி? காரணம் வேலையில இருக்கும்போதே அடிக்கடி பணத்தை எடுத்துருந்தான். குறிப்பா வேலை போயிடுச்சுன்னா 95% பேரு அவங்க பிஎஃப் பணத்தை எடுத்துடுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதுல கிட்டத்தட்ட பாதி பேர், அதாவது 46% திரும்பவும் வேலைக்கு சேர்ந்து பிஎஃப் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன காட்டுது? நிறைய பேர் பிஎஃப் ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் திட்டமா பார்க்காம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா இல்ல ஷார்ட் டேர்ம் தேவைக்கு யூஸ் பண்றாங்க. இதுல பெரும்பாலானவங்க குறைஞ்ச வருமானம் உள்ளவங்கன்னு கூட சொல்றாங்களே. உண்மைதான். 65% மெம்பர்ஸ் மாசம் 15,000 ரூபாய் அல்லது அதுக்கும் கம்மியான சம்பளத்துல தான் பிஎஃப் கட்டுறாங்க. இதுதான் கம்பல்சரி பிஎஃப் லிமிட். ஸோ மெஜாரிட்டி ஃபார்மல் செக்டார்ல இருக்கிற லோ இன்கம் ஒர்க்கர்ஸ் தான். கடைசியா பணத்தை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 75% பேர்கிட்ட 50,000 ரூபாய்க்கும் கம்மியாகவும் 87% பேர்கிட்ட 1 லட்சத்துக்கும் கம்மியாக தான் பணம் இருக்குது. சரி, சேமிப்பு குறையுது. ஆனா இப்படி அடிக்கடி பணத்தை எடுக்கிறதுனால வேற ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்கா? இருக்கு. ரொம்ப முக்கியமான பாதிப்பு இருக்கு. அதுதான் அந்த எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் இபிஎஸ் 1995 கீழே கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இப்படி பணத்தை முழுசா எடுத்துட்டா உங்களோட பிஎஃப் மெம்பர்ஷிப் கண்டினியூட்டி போயிடும். இதனால ஒருவேளை மெம்பர் சர்வீஸ்ல இருக்கும்போது இறந்துட்டா அவங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஃபேமிலி பென்ஷன் கிடைக்காம போகலாம். இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் அப்போ உங்களுக்கு மாசம் மாசம் வர பென்ஷன் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஏன்னா மினிமம் 10 வருஷம் பென்ஷனபிள் சர்வீஸ் வேணும் பென்ஷனுக்கு தகுதி பெற. அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆனா அந்த பெனிஃபிட் போயிடும். இதுதான் பெரிய ரிஸ்க். ஓ, அப்போ இந்த போக்க சரி பண்ண இபிஎஃப்ஓ என்ன பண்றாங்க? சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பணம் எடுக்கிறதுக்கான காரணங்களை 13ல இருந்து 3ஆ குறைச்சிருக்காங்க. மெடிக்கல், படிப்பு, கல்யாணம் மாதிரி அத்தியாவசிய தேவை, வீடு கட்டுறது, சில ஸ்பெஷல் சூழ்நிலை, இப்படி. அதே சமயம் அக்கௌண்ட்ல மினிமம் 25% பேலன்ஸ் வச்சிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு எதிர்ப்பு வந்துச்சே, நம்ம பணத்தை எடுக்கிறதுக்கு கண்டிஷன் ஆன. ஆமா, விமர்சனம் வந்தது. அப்புறம் லேபர் மினிஸ்ட்ரி தெளிவுபடுத்தினாங்க. எப்படின்னா, வேலை போன உடனே 75% பணத்தை எடுத்துக்கலாம், மீதி 25% இருக்கும். ஆனா தொடர்ந்து 12 மாசம் வேலை இல்லைன்னா அந்த 25% எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. இபிஎஃப்ஓட நோக்கம் மெம்பர்ஸோட லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் செக்யூரிட்டியை பாத்துக்கிறது தான். அடிக்கடி எடுத்தா உங்க ஃபியூச்சர் பெனிஃபிட் தான் குறையும்னு அவங்க சொல்றாங்க. சரி, ஃபைனான்ஸ்ல இருந்து ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு வருவோம். சமீபத்துல ஒரு டிபேட் போச்சு. இந்தியாவில் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், குறிப்பா டயபெட்டிஸ்க்கு நாம நிறைய சாப்பிடுற கார்போஹைட்ரேட் தான் காரணம்னு சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? அது விஷயத்தை ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி இருக்குன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. ஆமா, நம்ம சாப்பாடு கார்போஹைட்ரேட் சார்ந்தது தான். அரிசி, சப்பாத்தி இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா நம்ம மொத்த கேலரியில 62% கார்ப்ஸ்லேருந்து தான் வருதுன்னு ஒரு ஸ்டடி சொன்னது. அது ஒரு மிஸ்லீடிங்கான இன்டர்பிரிட்டேஷன்னு சொல்றாங்க. ஏன் அது தப்பு? ஏன்னா அது நிறைய விஷயங்களை கணக்கில் எடுக்கல. ஒன்று, இந்தியா முழுக்க ஒரே மாதிரி சாப்பாடு இல்லை. ஊருக்கு ஊரு, ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறுது இல்லையா? சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ஒரு காரணம். ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம், நாம சாப்பிட்ற ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ், இதுலலாம் மறைஞ்சிருக்கிற சீனி, குறிப்பா அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் மாதிரி விஷயங்களை அது சரியா பார்க்கல. சில நம்பர்ஸ் பார்த்தா இது புரியும்.
கடந்த சில வருஷங்களா பாத்தீங்கன்னா நாம சாப்பிட்ற தானியங்களோட அளவு அரிசி கோதுமை உண்மையில குறைஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் நாம சாப்பிட்ற சீனியோட அளவு ஏறிக்கிட்டே போகுது. 2025ல ஒரு வருஷத்துக்கு 25.5 கிலோ சீனி சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. ஓவரால் கேலரி இன்டேக்கும் அதிகமாயிருக்கு. ஓ, அப்ப உண்மையான வில்லன் யாரு? பிரச்சனை கார்போஹைட்ரேட் மட்டுமே இல்ல. பிரச்சனை ஓவரால் அதிக கேலரி இன்டேக், அதுலயும் குறிப்பா சீனி, அப்புறம் இந்த ரிஃபைன்டு கார்ப்ஸ். இதுதான் நம்ம மெட்டபாலிசத்தை குழப்பி டைப் 2 டயபெட்டிஸ், ஒபேசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இதெல்லாம் அதிகமாக்குது. இந்தியாவில் 61% பேருக்கு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வெறும் தானியத்தை மட்டும் குறை சொல்றது தப்பு. இப்படி கார்போஹைட்ரேட்டை மட்டும் டார்கெட் பண்றதுனால என்ன பாதிப்பு? இது நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் உருவாக்கும். ஒன்று, நம்ம விவசாயிகளை பாதிக்கலாம். ரெண்டாவது, பப்ளிக் ஹெல்த்துக்கு இது நல்லதில்லை. மக்கள் பாரம்பரிய முழு உணவுகளை ஹோல் ஃபுட்ஸை விட்டுட்டு ஹெல்த்தின்னு மார்க்கெட் பண்ற காஸ்ட்லியான ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது உண்மையிலே ஹெல்த்தியான தெரியாது. மூணாவது, இது பெரிய அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் லாபம். நமக்கு தேவை ஒரு பேலன்ஸ்டு பார்வை. நம்ம விவசாயம், நம்ம ஊர் சாப்பாடு, நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் பார்க்கணும். நியூட்ரிஷன் எஜுகேஷன் வேணும். லோக்கல் தானியங்களை, மினிமலி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை சாப்பிட என்கரேஜ் பண்ணணும். ஒரே ஒரு ஃபுட் குரூப்பை வில்லனாக்காம முழுமையான உணவு, அளவா சாப்பிட்றது, விழிப்புணர்வு இதுல கவனம் செலுத்தணும். உணவுலேருந்து இப்போ சுற்றுச்சூழலுக்கு வருவோம். இமாச்சல் பிரதேசோட சுற்றுச்சூழல் பத்தி சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கவலையா பேசியிருக்காங்க. பாலிசி எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா கிரவுண்ட்ல நிலைமை மோசமா இருக்குன்னு தெரியுது. என்னதான் நடக்குது அங்க? நீங்க சொல்றது சரிதான். அங்க ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. பேப்பர்ல பார்த்தா இமாச்சல் சூப்பரான என்விரான்மெண்டல் பாலிசி வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் தடை, எக்கோசிஸ்டம் சர்வீஸ்க்கு ஃபீஸு, ஆறுல மினிமம் தண்ணி போகணும், இப்படி நிறைய. ஆனா நடைமுறையில அங்கதான் பெரிய கேள்விக்குறி. சட்டத்துக்கும் செயலுக்கும் நடுவுல பெரிய கேப் இருக்குன்னு கோர்ட்டே சொல்லிருக்கு. கொள்கைகளை சும்மா ஒப்புக்கு வச்சுக்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குன்னு தெரியுது. குறிப்பா எந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த கேப் அதிகமா தெரியுது? இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு உதாரணம். பியாஸ், சட்லஜ் மாதிரி பெரிய ஆறுகள் இருக்கிற இடம் இல்லையா ஹிமாச்சல். அங்க ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லி நிறைய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஆனா அதனால வர்ற மொத்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதாவது வண்டல் மண் அடிச்சிட்டு போறது, ஆற்றோட ஓட்டம் மாறுறது, அங்க வாழ்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுறது, மக்கள் இடம் பெயர்றது, இதெல்லாம் சரியா கணக்குல எடுக்கிறது இல்லையா. ஆறுன்னா தண்ணி மட்டுமான்னு கோர்ட்டு கேட்டது ரொம்ப சரி. அது ஒரு முழு எக்கோசிஸ்டம். அந்த ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்ஸ் கூட பாதிப்பை ஏற்படுத்துது. ஹைட்ரோ பவர் மட்டும் இல்ல, ரோடு போடுறதுலயும் பிரச்சனைன்னு சொல்றாங்களே. ஆமா, அந்த பிலாஸ்பூர் மணாலி லே நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் ஒரு மோசமான உதாரணமா சொல்றாங்க. மலையில ரோடு போடும்போது கவனிக்க வேண்டிய ஜியாலஜி, நிலாதிர்வு ரிஸ்க் இதெல்லாம் சரியா பார்க்கல. ரோடு அகலம் இவ்வளவுதான் இருக்கணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருந்தும் அதை சரியா ஃபாலோ பண்ணல. என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் EIA சரியா நடக்கல. நிலச்சரிவை தடுக்க வழி இல்ல, குப்பைய ஆத்துல கொட்டுறது, சுரங்கத்துக்கு வெடி வைக்கிறதுல சேஃப்டி இல்ல, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். NHAI மாதிரி பெரிய ஏஜென்சியே சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட சரியா கன்சல்ட் பண்ணலைங்கிறதும் கவலைக்குரிய விஷயம். டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் கூட கண்டுக்கிறது இல்லையா? அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. இமாச்சல்லையே இருக்கிற AGSI, CSC மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்குற டேட்டாவை டிசிஷன் மேக்கிங்ல சரியா யூஸ் பண்றது இல்லையா. ஹசார்ட் அண்ட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்ஸை சரியா செய்யாததால கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க்கு, ஜியாலஜிக்கல் ரிஸ்க்கு இதெல்லாம் முழுசா புரியாமலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதோட விளைவு தான் இந்த 2023, 2025 வந்த வெள்ளம், நிலச்சரிவு எல்லாம். சரி, இந்த நிலைமையில சுப்ரீம் கோர்ட்டோட தலையீடு என்ன மாற்றத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம்? சுப்ரீம் கோர்ட்டு தாமாக முன் சுவமோட்டோ இந்த கேஸை எடுத்ததே ரொம்ப முக்கியம். இது வெறும் சட்டம் சார்ந்த விஷயம் இல்ல. ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த்தி என்வாயர்மெண்ட், ஆர்டிகல் 21 சம்பந்தப்பட்டது. இனிமே கோர்ட் கொடுக்கிற கைட்லைன்ஸ் சும்மா பேப்பர்ல இல்லாம அளவிடக்கூடிய விளைவுகளை கொண்டதா இருக்கணும். உதாரணத்துக்கு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு கியூமுலேட்டிவ் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கட்டாயமாக்கணும். ஹைவே, ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை தீவிரமா மானிட்டர் பண்ணணும். என்விரான்மெண்டல் டேட்டா எல்லாம் பப்ளிக்கா கிடைக்கணும். பிளானிங்ல மக்கள் உண்மையிலேயே பங்கெடுக்கணும். வளர்ச்சிக்கும் சூழலிகளுக்கும் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்க இது ஒரு வாய்ப்பு. இறுதியா குளோபல் எக்கானமி பக்கம் வருவோம். உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை நல்லா குறைஞ்சிட்டு வருது. இந்தியாக்கு இது நல்ல நியூஸா? ஆமாங்க, உலகத்துல 3வது பெரிய க்ரூட் ஆயில் இம்போர்ட்டரா இருக்கிற இந்தியாவுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தான்.
ஆனா சில நுணுக்கங்களும் இருக்கு. குளோபல் ஆயில் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துட்டு இருக்கு. முன்ன மாதிரி ஓபெக்கையும் அதோட கூட்டாளிகளும் OPEC+ மட்டும் விலையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அமெரிக்கா, கனடா, பிரேசில், கயானா மாதிரி நாடுகள் ஷேல் ஆயில், டீப் சீ ட்ரில்லிங்னு புது டெக்னாலஜி வச்சு உற்பத்தியை பயங்கரமா அதிகப்படுத்திட்டாங்க. ஓ, சப்ளை அதிகமாயிடுச்சு. டிமாண்ட் எப்படி இருக்கு? டிமாண்ட் ஒரு மாதிரி பீடபூமிக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். வளரும் நாடுகள்ல தேவை கொஞ்சம் ஏறினாலும் வளர்ந்த நாடுகள்ல புதைப்படிவ எரிபொருள் யூசேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லைன்னா குறையுது. இதனால மார்க்கெட்ல தேவைக்கு அதிகமா எண்ணெய் சப்ளை இருக்கு. போன வருஷத்துல மட்டும் ப்ரொடக்ஷன் 5 மில்லியன் பேரல்னால் அதிகமாயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் விலை இப்போ $61 கிட்ட வந்துருச்சு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து 16% கம்மி. பெரிய ஜியோபாலிட்டிக்கல் ஷாக் வந்தா கூட விலை பெருசா ஏற மாட்டேங்குது. IEA என்ன சொல்றாங்கன்னா 2026க்குள்ள இன்னும் பெரிய சர்ப்ளஸ் வரும்னு சொல்றாங்க. குளோபல் எக்கனாமியும் ஸ்லோவா இருக்கிறது இதுக்கு ஒரு காரணமா? ஆமா, அதுவும் ஒரு காரணம். IMF என்ன சொல்றாங்க? குளோபல் எக்கானமி அடுத்த சில வருஷம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வளரும். 2025ல 3.2%, 2026ல 3.1%. growth ஸ்லோவா இருந்தா இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி டிமாண்ட் குறையும். இதுவும் ஆயில் விலை மேல பிரஷர் போடும். இதனால இந்தியாவுக்கு என்ன நேரடி லாபம்? முக்கியமான லாபம், நம்ம இம்போர்ட் பில் குறையும். ஆயில் விலை $1 குறைஞ்சா கூட நம்ம கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் கிட்டத்தட்ட $1.6 பில்லியன் குறையும்னு ஒரு கணக்கு இருக்கு. இம்போர்ட் செலவு குறைஞ்சா இன்ஃப்ளேஷன் குறையும், கவர்மெண்ட் சப்சிடிக்காக செலவு பண்றது குறையும், ஃபைனான்ஷியல் பொசிஷன் நல்லா ஆகும், வேற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பணம் கிடைக்கும். அதோட உலக விலை குறைஞ்சா நம்ம டிஸ்கவுண்ட்டுக்காக ரஷ்யாவை மட்டும் நம்பி இருக்காம வேற நாடுகள்ல இருந்து வாங்கலாம். நம்ம இம்போர்ட் சோர்ஸ் டைவர்சிஃபை ஆகும். இதுல ஏதாவது நெகட்டிவ் சைடும் இருக்கா? கவனிக்க வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கு. ஆயில் விலை குறைஞ்சா ஆயில் வருமானத்தை நம்பி இருக்கிற கல்ஃப் நாடுகள் பொருளாதாரம் பாதிக்கப்படும். அங்க வேலை செய்யற லட்சக்கணக்கான இந்தியர்கள் அனுப்புற பணம், ரெமிட்டன்சஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. அங்கேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட், அந்த நாடுகளுக்கு நம்ம பண்ற எக்ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் பாதிக்கப்படலாம். இன்னொன்னு, இந்த குளோபல் எனர்ஜி மார்க்கெட் ரொம்ப நிலையற்றது. இந்த விலை குறைவு எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. அதனால இந்த தற்காலிக நன்மையை மட்டும் பார்க்காம இந்தியா லாங் டேர்ம்ல நம்ம எனர்ஜி சோர்ஸை டைவர்சிஃபை பண்றது, ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறது, எனர்ஜி எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்றது, நம்ம பெட்ரோலியம் ரிசர்வ்ஸை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது, இதுலலாம் தொடர்ந்து கவனம் செலுத்தணும். இன்னைக்கு நாம டிஜிட்டல் ரூல்ஸ் எப்படி மாறுது, நம்ம சேவிங்ஸ் பழக்கம் நம்ம ஃபியூச்சர் எப்படி பாதிக்குது, AI கொண்டு வர்ற புது சவால்கள், சாப்பாட்டை பத்தின புரிதல்ல இருக்கிற நுணுக்கங்கள், என்வாயரன்மெண்டல் பாலிசிக்கும் நடைமுறைக்கும் இருக்கிற கேப், குளோபல் எக்கானமி நம்மளை எப்படி பாதிக்குதுன்னு பல விஷயங்களை அலசி பார்த்தோம். இது ஒவ்வொன்றும் தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். ஆமா, டெக்னாலஜி, எக்கானமி, என்விரான்மெண்ட்னு இவ்ளோ வேகமா மாறிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், நம்ம தனிப்பட்ட பழக்கங்கள், லாங் டேர்ம் நலன், இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் பெரிய சவாலா இருக்கு. நியூட்ரிஷன் மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா பார்த்தா எப்படி தப்பாகுமோ அதே மாதிரி தான் இந்த பாலிசி மாற்றங்களையும் அதோட எல்லா கோணத்திலையும் புரிஞ்சுக்கணும். இது ஒரு கேள்வி உங்ககிட்டயும் எழுப்புது. இன்னைக்கு நாம பேசின இந்த மாற்றங்கள் டிஜிட்டல் வேர்ல்ட்ல, உங்க சேவிங்ஸ்ல, உங்க ஹெல்த்ல, நம்ம சுற்றுச்சூழல்ல, எக்கானமில, இதெல்லாம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய, நீங்க இருக்கிற துறைய, உங்க எதிர்காலத்தை எப்படியெல்லாம் பாதிக்க போகுது, அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான ஆய்வில் எங்களுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மேலும் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 23, 2025. இன்னைக்கு நாம சில முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது எரிமலை கணிப்பிலிருந்து வனவிலங்கு பாதுகாப்பு, அப்புறம் தொழில்நுட்பம், கலாச்சாரம், சுகாதாரம், கல்வின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தகவல்கள்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்க எளிமையா அதே சமயம் ஆழமா புரிஞ்சுக்க உதவணும். சரி, ஆரம்பிக்கலாமா? வாங்க. முதல்ல இத்தாலியில இருக்கிற எட்னா எரிமலை பத்தி பார்ப்போம். சிசிலி தீவுல இருக்கு இது. ஐரோப்பாவிலேயே ரொம்ப உயரமான, ரொம்ப சுறுசுறுப்பான எரிமலைன்னு சொல்றாங்க. 5 லட்சம் வருஷம் பழசு. ஆமா, ரொம்ப பழமையானது. இது வெறும் எரிமலை இல்ல, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் கூட. இப்போ என்னன்னா, விஞ்ஞானிகள் எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஏற்படுற சின்ன சின்ன பூகம்பங்களுக்கும் பெரிய பூகம்பங்களுக்கும் இடையிலான விகிதம் மாறுபடுதாம். ஆமா, அந்த ரேஷியோ. ஆமா, அதை வச்சு போன 20 வருஷ வெடிப்புகளை கணிக்க முடியுதான்னு பார்த்திருக்காங்க. இது நிஜமாவே வெடிப்பை கணிக்க உதவுமா? என்ன நினைக்கிறீங்க?
பாருங்க, இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம்னே சொல்லலாம். ஏன்னா எரிமலை வெடிப்பை கணிக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். ஆமா ஆமா. நிறைய காரணிகள் இருக்கு. இந்த பூகம்ப விகித மாற்றம்ங்கிற முறை இருக்கு இல்லையா, இது மற்ற கண்காணிப்பு முறைகளோட, அதாவது கேஸ் ரிலீஸ், நிலப்பரப்பு உயர்வு, இதோட சேர்ந்து ஒரு கூடுதல் கருவியா பயன்படலாம். இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, எரிமலைக்கு உள்ள என்ன நடக்குது, அந்த பிரஷர் சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு மறைமுகமா காட்டுது. ஓஹோ. எட்னா ஆப்பிரிக்கா, யுரேஷியான்னு 2 பெரிய டெக்டானிக் திட்டுகள் சந்திக்கிற இடத்துல இருக்கு. அதனாலதான் அங்க அடிக்கடி இந்த மாதிரி செயல்பாடு. இந்த ஆராய்ச்சி மற்ற எரிமலைகளுக்கும் பொருந்துமான்னு இனிமேல் தான் பார்க்கணும். ஒருவேளை இது துல்லியமா எப்ப வெடிக்கும்னு சொல்லலனாலும் எரிமலையோட ரெடினஸ், அதாவது தயார் நிலையை புரிஞ்சுக்க உதவலாம். சரி, இயற்கையை கணிக்க முயற்சி பண்றது ஒரு பக்கம்னா, அதோட படைப்புகளை பாதுகாக்கிறது அதுவும் முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. இப்போ நம்ம கர்நாடகாவுக்கு வருவோம். அங்க காளிப்புலிகள் காப்பகம். அங்க கோடிட்ட கழுதை புலி, அதாவது கட்டை கிருப்பான்னு சொல்றாங்க. ஆமா, ஸ்ட்ரைப்ட் ஹைனா. அது தென்பட்டிருக்கு. இது அந்த பகுதியில ரொம்ப அரிதான ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆமா, இது மாதிரி ஒரு விலங்கு, அதுவும் புலிகள் காப்பகத்துக்குள்ள அதோட வழக்கமான இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தென்படுறது பல கேள்விகளை எழுப்புது. அப்படியா? என்ன மாதிரி? அதாவது இது அந்த இடத்தோட சூழல் நல்லா இருக்குன்னு காட்டுதா, இல்ல உணவுக்காகவோ இடத்துக்காகவோ அதோட எல்லை விரிவடைதா? காளிப்புலிகள் காப்பகம்ங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு முக்கியமான பகுதி. பல்லுயிர் பெருக்கம் அதிகம் உள்ள இடம். ஆமா, அங்க புலி, கருஞ்சிறுத்தை, பெரிய இந்திய இருவாச்சி மாதிரி நிறைய அரிய உயிரினங்கள் இருக்கு. இப்போ இந்த கழுதப்புலி தென்பட்டது அந்த ஈகோசிஸ்டம் எவ்வளோ சிக்கலானது, அதை தொடர்ந்து கண்காணிக்கணுங்கிறத காட்டுது. அதே கர்நாடகாவுல டரோஜி கரடி சரணாலயம் பக்கத்துல இந்தியன் ஸ்கோப்ஸ் ஆந்த ஆமா, முதல் முறையா புது செஞ்சிருக்காங்க. இது ரொம்ப சின்ன ஆந்தையாம ராத்திரில பூச்சிகளை புடிச்சு சாப்பிடும். ஆமா ஆமா, இரவு நேர பறவை. இதுக்கு முன்னாடி அங்க பார்க்காத ஒண்ணு இப்போ கண்ல படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது IUCN பட்டியல்ல குறைந்த கவலைக்குரிய இனம்னு தான் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில முதல் முறையா பதிவு செய்யப்படுறது முக்கியம். இதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு, அது இவ்வளவு நாளா அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனா நம்ம சரியா கணக்கெடுக்காததால தெரியாம போயிருக்கலாம். ஓ, அப்படியும் இருக்கலாம். இல்லனா ரெண்டாவது, அதோட வாழ்விடம் மாறதால அது இந்த புது பகுதிக்கு வந்திருக்கலாம். சொல்லப்போனா இது அந்த பகுதியில நடக்கிற சூழலியல் மாற்றங்களோட ஒரு குறியீடாவும் இருக்கலாம். அதனாலதான் இனங்களோட பரவலை சரியா பதிவு பண்றது ரொம்ப முக்கியம். அப்போதான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை சரியா செய்ய முடியும். சரி, தனிப்பட்ட இடங்கள்ல பாதுகாப்பு பண்றோம். ஆனா சில விலங்குகள் நாடுகளோட எல்லையெல்லாம் தாண்டி போகுதே. ஆமா, புலம்பெயரும் இனங்கள். அதுங்களுக்கு என்ன பண்றது? இங்கதான் இந்த மத்திய ஆசிய பாலூட்டிகள் முயற்சி, அதாவது கேமி பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். CAMI, சென்ட்ரல் ஏசியன் மேமல்ஸ் இனிஷியேட்டிவ். இது புலம்பெயரும் விலங்குகளை பாதுகாப்பதற்கான பான் மாநாடு, CMSன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே வர்ற ஒரு முக்கியமான திட்டம். மத்திய ஆசியாவில் ஒரு 14 நாடுகள் வழியா இடம்பெயர்ந்து போற அர்காலி செம்மறி ஆடு, பனிச்சிறுத்தை, சைகாமான் மாதிரி ஒரு 17 பாலூட்டி இனங்கள், அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது. ஓ, அதை தடுக்கணும்னு 2014 ஆரம்பிச்சாங்க. இப்போ 2026 வரைக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சூழலியல் பிரச்சனைகள் அரசியல் எல்லைகளை மதிக்கிறதில்ல. ஆமா, விலங்குகளுக்கு பாஸ்போர்ட், விசாலாம் கிடையாது. அதேதான். அதனால நாடுகள் தங்களுக்குள்ள அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது ஒரு உலகளாவிய ஒத்துழைப்புக்கு நல்ல உதாரணம். இயற்கையை பாதுகாக்க இப்படி உலக நாடுகள் சேர்றது நல்ல விஷயம்தான். சில சமயம் இயற்கையே நமக்கு உதவுற மாதிரி பயன்படுத்த முடியுமா? நம்ம ஊர்ல மரவள்ளிக்கிழங்கு கதை ஒண்ணு இருக்கே. ஆமா ஆமா, அது ஒரு சூப்பர் சக்சஸ் ஸ்டோரி. உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டுல. சொல்லுங்க அத பத்தி. தென்னிந்தியாவுல மரவள்ளிக்கிழங்கு பயிரை கசாவா மீலிபக்னு ஒரு மாவு பூச்சி பயங்கரமா தாக்கிடுச்சு. பயிரே அழியிற நிலைமை. அப்போ நம்ம NBBAI, அதாவது தேசிய வேளாண் பூச்சி வளங்கள் பணியகம் விஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, மேற்கு ஆப்பிரிக்கால இருந்து ஆனகேரிஸ் லோபேசி அப்படின்னு ஒரு சின்ன ஒட்டுண்ணி குளவியை இறக்குமதி செஞ்சாங்க. குளவியா? அது என்ன பண்ணும்? இந்த குளவி அந்த மாவு பூச்சிக்குள்ள முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து வர்ற லார்வாக்கள் பூச்சிய உள்ளே இருந்தே சாப்பிட்டு அழிச்சிடும். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியதே இது ரொம்ப ஸ்பெசிபிக். அதாவது பெரும்பாலும் அந்த மாவு பூச்சியை மட்டும்தான் குறி வைக்குது. மத்த பூச்சிகளுக்கோ பயிர்களுக்கோ பெருசா பாதிப்பில்ல. ஓ, அப்போ இது பாதுகாப்பானது தானா? இந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து ஒரு உயிரினத்தை கொண்டு வந்து விடுறதுல ஆபத்து இருக்காதா? அது ரொம்ப நியாயமான கேள்வி.
பொதுவா உயிரியல் பூச்சி கட்டுப்பாடுங்கிறது ரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு ஒரு நல்ல மாற்று தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி சில சமயம் எதிர்பாராத விளைவுகள் வரலாம். அதனால ஒரு புது உயிரினத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப விரிவான ஆராய்ச்சிகள் செய்வாங்க. இந்த அனகைரஸ் லோபேசி விஷயத்துல அது வெற்றிகரமா அமைஞ்சது. பரவாயில்லையே. ஆமா, இந்த குழவிகள் அதுவே ஒரு 30-40 கிலோமீட்டர் பரவி பூச்சிகளை கட்டுப்படுத்தியிருக்கு. இது உணவு பாதுகாப்புக்கு கிடைச்ச ஒரு பெரிய உதவி. ஆனா மரவள்ளி கிழங்கு பத்தி ஒரு சின்ன எச்சரிக்கை சொல்லணும். சொல்லுங்க. அதோட எல்லா பாகங்கள்லயும், குறிப்பா தோல்ல சயானோஜெனிக் குளுக்கோசைடுன்னு ஒரு நச்சு பொருள் இருக்கு. அதனால அதை சரியா பதப்படுத்தாமலோ சமைக்காமலோ சாப்பிட்டா பிரச்சனை வரலாம். கவனமா இருக்கணும். சரி, கவனத்துல வச்சுக்கிறோம். இயற்கையும் விவசாயத்தையும் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் தொழில்நுட்பம், பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவோம். ஸ்டார்ம் ஷேடோ ஏவுகணை இங்கிலாந்தும் பிரான்ஸும் செஞ்சது. பிரான்ஸ்ல இதுக்கு பேரு ஸ்கால்ப். ஆமா, உக்ரைன் இதை ரஷ்ய இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்தியதா ஒரு செய்தி வந்திருக்கு. இது என்ன ஸ்பெஷல் இந்த ஏவுகணையில? ஸ்டார்ம் ஷேடோ ஒரு நீண்ட தூர ஏவுகணை, விமானத்திலிருந்து ஏவக்கூடியது. இது ஒரு ஸ்டெல்த் ஏவுகணை. ஸ்டெல்த்னா? அதாவது எதிரியோட ரேடார்ல சுலபமா தெரியாது. ரொம்ப தாழ்வா பறக்கும், நிலப்பரப்பு ஒட்டியே போகும். ஜிபிஎஸ், ஐஎன்எஸ் அப்புறம் அகச்சிவப்பு வழிகாட்டுதல் மூலமா ரொம்ப துல்லியமா இலக்கை தாக்கும். எவ்வளோ தூரம் போகும்? சுமார் 550 கிலோமீட்டருக்கும் அதிகமா போகும். இதனால எதிரியோட வான் பாதுகாப்பு எல்லைக்கு வெளியில பாதுகாப்பான தூரத்திலிருந்தே முக்கிய இலக்குகளை தாக்க முடியும். முக்கியமா விமானத்தளங்கள், ரேடார் நிலையங்கள், நல்ல பாதுகாக்கப்பட்ட பதுங்கு குழிகள் மாதிரி நிலையான இலக்குகளை தாக்குறதுக்காக இதை வடிவமைச்சிருக்காங்க. இதுல வெடிமருந்து எவ்வளோ இருக்கும்? மொத்தம் 1300 கிலோ எடை. அதுல 450 கிலோ வெடிமருந்து. அது கடினமான இலக்குகளையும் தகர்க்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இதோட வேகம் ஒளியை விட கொஞ்சம் கம்மி, மாக் 0.8ன்னு சொல்வாங்க. இது இந்தியா கிட்டேயும் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம ரஃபேல் விமானங்கள்ல கூட யூஸ் பண்றோம்னு சொல்றீங்க. ஆமா, இந்தியா உட்பட பல நாடுகள் இதை வாங்கி பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஆயுதங்கள் போர்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? பாருங்க, நவீன போர்கள்ல இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஆஃப் ஆயுதங்கள், அதாவது தூரத்திலிருந்தே தாக்கக்கூடிய ஆயுதங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது போரோட வியூகத்தையே மாத்தக்கூடியது. அதே சமயம் இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்கள் பரவுறது உலகளாவிய பாதுகாப்பு சூழல்ல சில சவால்களையும் உருவாக்குது. ஆனா ஒன்னு தெளிவுபடுத்திக்கணும், நாம இங்க இந்த ஏவுகணையோட தொழில்நுட்பம், அதோட திறன் பத்தி தான் பேசுறோம். இதோட பயன்பாட்டோட அரசியல் சரி தப்பு பத்தி நாம விவாதிக்கல. ஆமா, அது முக்கியம். சரி, தொழில்நுட்பம் இப்படி ராணுவத்துல பயன்படுறத பார்த்தோம். இப்போ நம்ம இளைய தலைமுறைய இந்த தொழில்நுட்ப உலகத்துக்கு தயார்படுத்துறத பத்தி பார்ப்போம். இந்திய அரசு சார் அன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கமே. ஆமா, சார், அதாவது ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் MSDE தொடங்கியிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? நோக்கம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, அப்புறம் டேட்டா சயின்ஸ், இதெல்லாம் பள்ளி அளவிலேயே, அதாவது 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது. ஓ, ஸ்கூல் லெவல்லையவா? ஆமா, அது மட்டும் இல்ல, ஆசிரியர்களுக்கும் இது சம்பந்தமா பயிற்சி கொடுக்கறது. மாணவர்களுக்கு 15 மணி நேரம் கொண்ட 3 மாடியூல், ஆசிரியர்களுக்கு 45 மணி நேரம் மாடியூல்னு இருக்கு. இதுல அடிப்படை ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா எழுத்தறிவு, அப்புறம் டெக்னாலஜியை எப்படி நெறிமுறையோட பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுப்பாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்துக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலத்துக்கு ஏத்த ஒரு முயற்சி. ஏன்னா ஏஐ இனிமே எல்லா துறைகள்லயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஆமா, தவிர்க்கவே முடியாது போல. ஆமா, அதனால நம்ம இளைஞர்கள் ஏஐனா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதோட நல்லது கெட்டது என்னன்னு சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிறது அவசியம். இது வெறும் டெக்னாலஜி ட்ரைனிங் இல்ல, ஒரு புதுவிதமான சிந்தனை முறையை உருவாக்குறது. பட்ஜெட்ல கூட கல்விக்கான ஏஐ சிறப்பு மையம் அமைக்க 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா, இந்த மையம் ஏஐ கற்றல் கருவிகள், பல மொழிகள்ல ஏஐ வளங்கள், புதுமையான கிளாஸ் ரூம் டெக்னிக்ஸ் எல்லாம் உருவாக்கும். இது எதிர்கால வேலைவாய்ப்புக்கு நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறதுல ஒரு பெரிய பாய்ச்சல்னே சொல்லலாம். ஏற்கனவே ஐஐடி, AICTE காலேஜ்ல நடக்கிற முயற்சிகளுக்கு இது ஒரு நல்ல அடித்தளமா இருக்கும். அருமை. தொழில்நுட்பம் எதிர்காலன்னு பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் நம்மளோட பண்பாடு, பாரம்பரியம், சமூகம் பக்கம் வருவோம். சரி, கேரளால இருக்கிற சபரிமலை ஐயப்பன் கோயில், நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்க போனது ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு சொல்றாங்க. ஆமா, சபரிமலைக்கு போன முதல் பெண்
குடியரசுத் தலைவர் அவங்க. அந்த கோயிலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சபரிமலை கேரளால மேற்கு தொடர்ச்சி மலையில பெரியார் புலிகள் காப்பகத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. ஐயப்பனுக்கான கோயில். வருஷத்துல குறிப்பிட்ட காலங்கள்ல மட்டும்தான் திறந்திருக்கும். மண்டல மகர விளக்கு காலம். ஆமா, அந்த சமயத்துல கோடிக்கணக்கான பக்தர்கள் 41 நாள் விரதம் இருந்து இங்க வராங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா மத நல்லிணக்கம். ஐயப்பனோட நண்பரா கருதப்படுற வாவர் சுவாமிக்காக இங்க ஒரு சந்நிதி இருக்கு. எல்லா மதத்தினரும் இங்க வர்றதும் ஒரு தனிச்சிறப்பு. கோயில் கட்டிடக்கலை கூட கேரளா திராவிட பாணியில அந்த 18 படிகளோட ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஆனா இங்க குறிப்பிட்ட வயது பெண்கள் நுழையிறது சம்பந்தமா ஒரு சர்ச்சை பல வருஷமா நீடிக்குது. 2018ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகும் கூட. ஆமா, அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஒரு பக்கம் பார்த்தா பாரம்பரியம், நம்பிக்கை, பழக்க வழக்கங்கள். இன்னொரு பக்கம் அடிப்படை உரிமைகள், சட்டம். 2018ல உச்ச நீதிமன்றம் 10-40 வயது பெண்கள் நுழையறதுக்கு இருந்த தடையை நீக்கினாங்க. அது அரசியல் அமைப்புக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. ஆனா அதை எதிர்க்க நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு. மறு ஆய்வு மனுக்கள் போட்டாங்க. இப்போ அது ஒரு பெரிய அமர்வுல மறு ஆய்வுல இருக்கு. நிலைமை இன்னும் தெளிவாகல. ஆமா, இதுல பலவிதமான கருத்துக்கள், நம்பிக்கைகள், சட்ட பார்வைகள் இருக்கு. நாம இங்க கோயில் வரலாறு, தற்போதைய நிலைமை பத்தி தகவல்களை மட்டும் பகிர்ந்துக்கிறோம். இது பாரம்பரியம், சட்டம், சமூக மாற்றம் எல்லாம் எப்படி ஒன்னோடொன்னு மோதுது, சந்திக்குதுங்கிறத காட்டுற ஒரு முக்கியமான விஷயம். சரி, பாரம்பரியம் சில சமயம் எப்படி மாறுது, சில சமயம் மாறாம இருக்குன்னு பார்த்தோம். இப்ப மணிப்பூர்ல இருக்கிற நிங்கோல் சகோபா திருவிழா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது குடும்ப உறவுகளை பத்தினது மாதிரி தெரியுது. ஆமா, ரொம்ப அழகான ஒரு பண்டிகை அது. நிங்கோல்னா மணிப்பூரில கல்யாணம் ஆன பெண். சகோபானா விருந்துக்கு கூப்பிடுறது. ஓ, அதாவது கல்யாணமாகி போன பொண்ணுங்களை அவங்க பிறந்த வீட்டுக்கு அவங்க அண்ணன் தம்பிங்கள் விருந்துக்கு கூப்பிடுற நாள் இது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. முன்னாடி இது பீப்பா சகோபான்னு இருந்துச்சாம். பீப்பா சகோபா? ஆமா, அதாவது அண்ணன் தம்பிங்க கல்யாணமாகி போன தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவாங்களாம். ஆனா 19ஆம் நூற்றாண்டுல மன்னர் சந்திரகீர்த்தி சிங் காலத்துல அவர் தன்னோட சகோதரிகள் எல்லாரையும் அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிட்டாராம். அதிலிருந்து இது நிங்கோல் சகோபாவா மாறிடுச்சு. ஓ, பாரம்பரியம் இப்படியும் மாறுமா? ஆமா, ஒரு பாரம்பரியம் எப்படி காலப்போக்குல மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இது வெறும் விருந்துதானா, இல்ல வேற முக்கியத்துவம் இருக்கா? இது வெறும் சாப்பாடு இல்ல. அன்னைக்கு சகோதரிகள் பிறந்த வீட்டுக்கு வராங்க, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க, பரிசுகள் கொடுத்துக்கறாங்க. இது குடும்ப உறவுகளை, குறிப்பா அண்ணன் தங்கை, மகள் பெற்றோர் இடையிலான அந்த பிணைப்பை இன்னும் வலுப்படுத்துற ஒரு முக்கியமான சமூக நிகழ்வு. மணிப்பூருக்கு வெளியில இருக்கிற மணிப்பூரி மக்களும் இத கொண்டாடுறாங்க. கேட்வே நல்லா இருக்கு. ஆமா, நம்ம கலாச்சாரத்தோட தொடர்ச்சிக்கும் சமூக உறவுகளுக்கும் இந்த மாதிரி பண்டிகைகள் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. சரி, இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். கடைசியா உலக சுகாதாரத்துல ஒரு நல்ல செய்தியோட முடிக்கலாமா? ஓ, சொல்லுங்க. ஃபிஜி நாடு ட்ரக்கோமான்னு ஒரு கண் நோயை ஒழிச்சிருக்காங்களாமே, அது என்ன நோய்? ட்ரக்கோமா இது கிளமிடியா ட்ரக்கோமெட்டிஸ்னு ஒரு பாக்டீரியாவால வர்ற ஒரு கண் தொற்று நோய். ஓ, பாக்டீரியா தொற்று. ஆமா, இது ரொம்ப சுலபமா பரவும். சரியா சிகிச்சை எடுக்கலைன்னா கண் இமைகளுக்கு உள்பக்கமா தழும்பு உருவாகிடும். அந்த தழும்பு கண்ணுல உரசி உரசி கடைசியில பார்வை போயிடும், நிரந்தர பார்வை இழப்பு. இது பெரும்பாலும் வறுமை, சுகாதாரம் சரியா இல்லாத பகுதிகளில் அதிகமா காணப்படுற நோய். உலக சுகாதார நிறுவனம் WHO இத புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய், அதாவது NTDன்னு வகைப்படுத்தியிருக்கு. உலக அளவுல பல கோடி பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படியா? அப்போ ஃபிஜி எப்படி இதை ஒழிச்சாங்க? WHO சேஃப்னு ஒரு உத்திய பரிந்துரைக்குது. அத ஃபிஜி ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்தியிருக்காங்க. சேஃப் அது என்ன? எஸ்னா சர்ஜரி, தேவைப்பட்ட அறுவை சிகிச்சை. ஏனா ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், அசித்ரோமைசின் மாதிரி. எஃப்னா ஃபேஷியல் கிளென்லினஸ், முகத்தையும் கண்ணையும் சுத்தமா வச்சுக்கிறது. ஈனா என்விரான்மெண்டல் இம்ப்ரூவ்மெண்ட், சுத்தமான தண்ணி, கழிப்பிட வசதின்னு சுற்றுப்புறத்தை மேம்படுத்துறது. ஓ, 4 விஷயங்கள். ஆமா, இந்த 4ஐயும் ஒருங்கிணைச்சு செஞ்சதால ஃபிஜி இப்போ ட்ரக்கோமாம ஒரு பொது சுகாதார பிரச்சனையா இல்லாம ஒழிச்ச 26வது நாடா ஆகியிருக்கு. இது உலக சுகாதாரத்துல ஒரு முக்கியமான மைல்கல். மத்த நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய உத்வேகம். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, நாம இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சோம் பாருங்க. ஆமா, நிறைய. எரிமலை கணிப்புல இருந்து வனவிலங்கு பாதுகாப்பு, அப்புறம் ஏவுகணை தொழில்நுட்பம், AI கல்வி, சபரிமலை மாதிரி பாரம்பரிய விஷயங்கள்,
நிங்கோல் சகோபா மாதிரி கலாச்சார பண்டிகைகள், கடைசியா ட்ரக்கோமா ஒழிப்புன்னு ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சிட்டோம். ஆமா, இது எல்லாத்தையும் ஒன்னா பாக்கும்போது சில விஷயங்கள் நல்லா தெரியுது. அதாவது தொழில்நுட்பம் எப்படி பாதுகாப்பு, கல்வி, ஏன் எரிமலை கணிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் மாத்துதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுங்கிறது வெறும் நம்ம ஊர் விஷயம் இல்ல, அதுக்கு உலக அளவுல ஒத்துழைப்பு தேவைப்படுதுங்கிறதும் புரியுது. கேமிகாஸ், அனகேரஸ் குளவி இதெல்லாம் உதாரணம். ஆமா, பண்பாட்டு மரபுகள் கூட காலத்தோட சேர்ந்து எப்படி மாறுது, சில சமயம் சட்டத்தோட எப்படி மோதுதுன்னோ சபரிமலை, நிங்கோல் சகோபா தெரிஞ்சுக்கிட்டோம். உலக சுகாதாரத்துல கூட எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சா பெரிய வெற்றிகளை அடைய முடியும்னு ஃபிஜி நிரூபிச்சிருக்கு. நிச்சயமா. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா, கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்னு நம்புறோம். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி, இல்ல ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நாம இயற்கையை புரிஞ்சுக்கவும், எரிமலை விலங்குகள், அதே சமயம் தொழில்நுட்பத்தை வளர்க்கவும் ஏவுகணை AI வேகமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது ரெண்டுல எதுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல ரெண்டையும் சமமா பார்க்கணுமா? ஒன்ன வச்சு இன்னொன்னு மேம்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.